ராதிகா வீட்டுக்கு வராங்க. வந்தவுடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, "என்ன வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல, இனிமே நான் இங்கே தான் இருக்க போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா மம்மி? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே என் கூட தான் இருப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மயூ சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடியே கோபியும் வராரு. "என்ன 2 பேரும் வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே எதுவுமே பேசல. ராதிகா அமைதியா இருக்காங்க. 3வதா அப்படியே ஈஸ்வரி வராங்க. வந்தவுடனே பயங்கரமா கோவம் வருது ராதிகாவோட அம்மாவுக்கு. "இவங்க என்ன இங்கே வந்திருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. "எதுக்காக இவங்க இங்கே வந்திருக்காங்க?" "அம்மா, அங்கே என்ன நடந்தது தெரியுமா? பயங்கரமாக சண்டை. நீ என்னகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வந்து அவங்கள ஒரு வழி பண்ணியிருப்பேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. "இங்கே பாருமா, கோபியை தான் சேர்ந்து எல்லாரும் ஒரு வழி பண்ணிட்டாங்க" அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. "இவர் தாம்மா எங்கள் அம்மாவையும் கூட கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டார். நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனால் அவர் கேட்கவே இல்லை." "ஆமாம் ராதிகா, அவங்க குடும்பத்தை பழி வாங்கறதான் நினச்சி இப்போ நம்மளை தானே இவர் பழி வாங்கிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. "இன்னும் 2 நாள் டைம், அதுக்குள்ளே அவங்க இங்கே இருக்கவே கூடாது, அவங்க வீட்டை விட்டு வெளியே போயே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. "அம்மா அம்மா கத்திராதம்மா, நீ எதுவும் பண்ணிடாத, கொஞ்சம் பொறுமையாயிரு" அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. "அது நீ தெரிஞ்சுக்கோடி, நான் எதுவுமே போகணும்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அவங்களே வீட்டை விட்டு போகிற மாதிரி எல்லாமே நான் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. ஈஸ்வரி பார்த்துட்டே இருக்காங்க. கோபிக்கிட்ட சொல்கிறாங்க, "பாத்தியா, நான் இங்கே வந்ததில் ராதிகாவோட அம்மாவுக்கு விருப்பமே இல்லை. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ என்னோடய வீட்டுக்கு வந்திருக்கம்மா, உன்னை நான் மகாராணி மாதிரி பார்த்துக்கிறம்மா" அப்படின்னு கோபி சொல்கிறாரு. "நீ நல்லா தாண்டா என்னை பார்த்துப்ப, எனக்கு தெரியும். ஆனால் அவங்க மூஞ்சி மாறினதை நீ பார்த்தியா? என்னை பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது, பார்த்தியா நீ? நான் இங்கே வந்தது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை கோபி" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. "அம்மா, நீங்கள் அவங்களெலாம் பார்க்காதீங்கம்மா, நான் இருக்கேன்ல, எனக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களை நான் நல்லா பார்த்துப்பேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்லிட்டுருக்காரு. பயங்கரமாக கோவம் வருது ராதிகாவோட அம்மாவுக்கு. வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "எனக்கு இட்லி வை, சட்னி வை, சட்னி நல்லா இருக்குது, இது வந்து வேர்க்கடலை சட்னியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இனியா எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ராமூர்த்தியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, "பாட்டி எவ்வளோ சொல்லியும் கேட்கவே இல்லை, போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. "அவள் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா, நான் போகிறேன்னு சொல்லிட்டு" அப்படின்னு ராமூர்த்தி சொல்கிறாரு. "உனக்கு ஒன்று தெரியுமா, அவள் இருக்க வரைக்கும் அப்பா தொணன்னு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பா. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. பரவாயில்ல, இருந்துட்டு வரட்டும். அப்போ தான் அவளுக்கு பாக்கியாவோட அருமை தெரியும். அங்கே போய் இருந்தால் என்னென்ன சாப்பாடு தருவாங்கன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்கிறாரு. "அங்கேயா? எனக்கு தெரியுமே, காலைல வந்துட்டு அது சாண்ட்விச் தருவாங்க, சாப்பாடெலாம் கிடையாது, எப்போ பார்த்தாலும் ப்ரெட்டு இந்த மாதிரி தான் தருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. சாப்பிட்டோம், அப்போ தான் அவள் இங்கே வருவா" அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்லிகிட்ருக்காரு. "எனக்கெலாம் ஒன்றுமே இல்லைம்மா, பாட்டி போனதை நினச்சி நான்லாம் கவலையே படலை. அவளுக்கு புள்ள தான் வேணும்னு போயிட்டா, போட்டோம்" அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. என்னதான் இருந்தாலும் பாட்டி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே பேசவே இல்லை. பாக்கியா அமைதியாக கேட்டுட்டு இருக்காங்க. "என்ன இப்படி பண்ணவங்கள நாங்கள் எவ்வளவோ கெஞ்சினோம் பாட்டி, போகாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க. "ஆமாம், நீங்கள் போக விடாமல் தடுத்துருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "இல்லை, நானும் அவகிட்ட சொன்னேன், அவள் என் பேச்சை கேட்கவே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா கிட்ட ராமூர்த்தி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறது, அங்கே என்ன கஷ்டப்படுறாங்களோ, சரியான சாப்பாடு கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு பாக்கியா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஈஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. "நாம் இங்கே வரதே பிடிக்கல, இங்கே நமக்கு என்ன நல்லா பார்த்துப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. "அம்மா, என்னம்மா யோசிச்சுட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. "ஒன்றும் இல்லைடா, நான் ஒன்றும் யோசிக்கலை, உன் கூட இருக்கிறத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. "இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க, தைரியமாக நான் பார்த்துக்கிறேன், உங்களை நல்லா நான் பார்த்துப்பேம்மா" அப்படி